தேமுதிக சார்பில் போட்டியிட விஜய பிரபாகர் விருப்ப மனு அளித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணனிடம் கேட்கலாம். லக்ஷ்மணன், சொல்லுங்க. விஜய பிரபாகரன் தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம் ரம்யா. வருகின்ற நாடாளுமன்றத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே தீவிரமாக இந்த தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக கூட்டணி கட்சிகள் கூட அறிவித்திருக்கின்றனர். அதுல குறிப்பாக பார்த்தோம்னால் தான் இந்த தேமுதிக அதிமுகவினருடன் கூட்டணி ஆகிய உறுதியாகியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தான் அதிமுக தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் தற்போது ஒதுக்கப்பட இருக்கிறது. அந்த 5 தொகுதிகளுக்கான அந்த விருப்ப மனு விநியோகமானது நேற்று முதல் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்று மட்டும் 50 விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தேமுதிக தலைமை கழகம் அறிவித்திருந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்று இரண்டாவது நாளும் சரி, கடைசி நாளும் சரி, இன்று இந்த விருப்ப மனு விநியோகமானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இன்று விஜய பிரபாகரன் தற்போது விருதுநகர் தொகுதிக்கு இந்த விருப்ப மனு வாங்கியுள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சியாக இந்த விருப்ப மனு இன்னும் ஒரு மணி நேரத்தில் அந்த தேர்தலுக்கு தொடர்ந்து சமர்ப்பிக்க உள்ளார். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜய பிரபாகரன் களத்தில் இறங்குகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக இன்று நிலவரப்படி காலையில் இருந்து இந்த நிலவரப்படி 20க்கும் மேற்பட்ட இன்று மட்டும் விநியோகமாக தொடர்ந்து இந்த விருப்பமனு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது நிலவரப்படி 150க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்கள் தற்போது விநியோகிக்கப்பட்டுள்ளது. மேலும் 70க்கும் மேற்பட்ட மனுக்கள் அந்த பூர்த்தி செய்யப்பட்டு திரும்ப பெறப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக அவர்களுக்கு நேர்காணலானது தொடர்ந்து நாளை நடைபெற உள்ளது. அதன் தொடர்ந்து இந்த தேர்தல் குழுவாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தேர்தல் குழுவினர் தொடர்ந்து அவர்கள் நேர்காணல் நடத்தி அவர்களுக்கு எந்த தகுதி உடையது அவர்கள் தொடர்ந்து வேட்பாளராக அறிவிக்க வாய்ப்புள்ளது என தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லக்ஷ்மணன்.